அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி முட்டை பொரியல் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. நான் 5 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்தேன். இப்போ 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் சீக்கிரம் தக்காளி மசிஞ்சு நல்லா வெந்து வரும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மட்டன் குழம்பு மசாலாத்தூள், சோம்புத்தூள், மஞ்சத்தூள், மிளகு ஜீரகத்தூள், கரம் மசாலா. இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கணும். இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ மசாலாவோட அந்த ஸ்மெல்லாம் போயிடுச்சு. வெங்காயம் எல்லாத்தையும் ஓதமாக ஒதுக்கி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நடுவில். இப்போ உடச்சி வச்சுருந்த 2 முட்டையை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை இப்போ கிண்டி விடக்கூடாது. இதை மூடி போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் கிண்டணும். இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு. இதை லைட்டாக இந்த மாதிரி கிளறி விடணும். நம்ம ஊற்றின உடனே கிண்டினோன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி குட்டி குட்டியாக இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டுங்க. கிண்டதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம லைட்டாக கிண்டுறதுனால இந்த மாதிரி பெருசு பெருசாக முட்டை கிடச்சிருக்கு. இல்லைன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக கிண்டி விடணும். முட்டை பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்து வதக்கிடலாம். கஸ்தூரி மேத்தி கண்டிப்பாக இந்த மாதிரி கிரேவி பொரியலுக்கெலாம் சேர்த்துக்கோங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.